அப்போ நீங்கள் இது இப்போ சோயில்வெட்டியில் இருக்கையில் ஆ பேராளிக்கு போவீங்களா? ஆமாம். யார் யார் போவீங்க? வாரம் வாரம் போவோம். வாரம் வாரம் எதில் போவீங்க? இது இப்போ நடந்தே போவீங்களா? போய் இந்த சோறு நெல் சோறு அப்போ கண்ணுக்கு தெரியாது. ஆ 100 மூணு நாள் வந்தாலும் அப்போவே வச்சுட்டு வந்துட்டாங்க. வரச்சோறு, குரல் சோறு, கம்மஞ்சோறு, சோளச்சோறு, ஆ இதுதே. அந்த நெல் சோறு காய்ச்சினா பார்த்தா கூட்டம் நான் சொல்ல மாட்டேன். அவ்வளோ கூட்டம் வரும். வந்து அப்படி வருவாங்க சோறு திங்க. ஆ போடுவீங்களா? 4 மூடை 3 மூடை வச்சுருவாங்க. அவிச்சு அவிச்சு காய போட்டு அரைச்சி அப்போ விருதுநகரில் போய் அரைச்சிக்கிட்டு வருவாங்க. விருதுநகரில் அரைச்சி கொண்டு வந்து 10 படி காய்ச்சுவாங்க. ராத்திரி அரைச்சி வீட்டுக்கு அரிசி வந்துச்சுன்னா 10 படி. 10 பிடி? இப்படி சோறு சின்ன பிள்ளைக்கு கிடைக்காது. ஆ 10 பிடியே சாப்பிட்ருவாங்களா? அங்கே சுற்றில இருக்க எல்லாம் தெரிஞ்சு போவோம்ல. வருவாங்க. இன்னார் வீட்டில் இன்றைக்கி நெல் சோறு, இன்னார் வீட்டில் இன்றைக்கி நெல் சோறு அப்படின்னு பூரா வந்து திருவிழா கூட்டம் போல இருப்பாங்க. வருவாங்க. அப்படி பார்த்துட்டு தான் போடுவாங்க. ஆ என்னத்தா வெளியேறு வருவருக்கு முதல்ல இப்படி 2 கையும் அள்ளி வைங்க. ஆ அத்தோட விட்டுருங்க. ஆ தெரியும். எங்கேயுமே ஒரு படி வச்சு பாருங்க. என் பிள்ளை எல்லாம் கிடக்கு சுற்றி வரும். 2 கையை இப்படி அள்ளி வச்சு சாம்பார் வெஞ்சனம் இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த சரியாக போயிடும் சோறு. 30 படி 25 படி காய்ச்சுவாங்கல்ல ஆள் வச்சு. சுற்றில இருக்க அதெல்லாம் வந்தால் வீட்டில் இங்கேயோ ஊர்லேயோ 10 50 பேர் இருக்கும். காய்ச்சி சாப்பிட்டு அத்தோட சரி. யாரும் வர மாட்டாங்க. வருவாங்க, போட மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அன்றைக்கி சாப்பிட்றதேன். இப்போ நாளைக்கு ராத்திரிக்கு 3 படி காய்ச்சினா தானே காணும். ஆளுகளுக்கு வீட்டு ஆளுக சாப்பிட்டு அழுவாங்க. சுற்றிலே இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க வந்துடுவாங்கல்ல. இன்னைக்கு என்ன வீட்டில் நெல் சோறு வாங்கடான்ட்டு அங்கே கூழ் குடிச்சிட்டு வந்தாலும் இங்கே சோறு நிற்பாங்க.